எங்களுடைய பொண்ணா இருப்பா. எங்களுடைய மேல எல்லா ஆபீஸும் நாங்கள் யார் கிட்ட போனோம்? எஸ்பி கிட்ட போனோம், இல்லை மணியாகர் கிட்ட போனோம், அம்மா கிட்ட போனோம். இன்னைக்கு ஆபீஸ் இல்ல மணி எடுத்துன்னு பாருங்க சார். திருப்பத்தூர் சேலம் சாலையில் புலிக்குட்டை பகுதி மக்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியூர் ஊராட்சியில் புதிய கட்டடம் கட்ட அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டியதால் பொதுமக்கள் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டியது கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்பதால் அதில் கட்டடம் கட்டக்கூடாது என வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. 200 ஆண்டுகளாக கிராம பயன்பாட்டில் உள்ள கோயில் நிலத்தில் பள்ளி மட்டுமே கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அரவிந்தன், இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் ஊராட்சிக்குட்பட்ட புலிக்குட்டை பகுதியில் கடந்த சனிக்கிழமை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் சுமார் 3 கோடி மதிப்பில் இந்தியன் வங்கி கட்டிடம் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு பத்திரப்பதிவு உள்ளிட்ட கட்டிடம் அமைக்க மாவட்ட ஆட்சியர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் அடிக்கல் நாட்டிய நிலையில் புலிக்குட்டை கிராமத்தை சேர்ந்த ஊர் மக்கள் இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் என்பதும் சுமார் 20 ஆண்டு காலமாக பயன்பாட்டில் இருந்து வந்த இந்த கோவில் நிலத்தில் அரசு பள்ளி மட்டுமே கட்ட வேண்டும் என பஞ்சாயத்து நிர்வாகத்தால் இதுவரைக்கும் தெரிவித்து வந்த நிலையில் அதிகாரிகள் திடீரென அரசு கட்டிடங்கள் கட்ட பூமி பூஜை செய்ததால் இதனை எதிர்த்து புலிக்குட்டை கிராம மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் சேலம் சாலையில் அமர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இச்சம்பவம் குறித்து உயர் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் பேரில் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் திருப்பத்தூர் சேலம் சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.